அவர் உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியும். என்கிட்ட அவனே எல்லாத்தையும் சொல்லிருக்கான். நேத்து ஒரு பொண்ணை மலைக்கோட்டையில சந்திச்சானா. அதுக்கு முந்தின நாள் ஒரு பொண்ணை தெப்ப குளத்து பக்கத்துல பார்த்தானா. மகா வெக்கக்கேடு. அவர் பேர் என்ன? உனக்கு ஏன் அது? இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை பார்க்க போறதா சொல்லிருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு ஏமாந்துருச்சோ என்னாவோ. நான் வரேன். அப்படி ஒண்ணும் இல்ல. என் அண்ணா மக மீரா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அது என்ன தெரியுமா சொல்லிச்சு? என்ன சார் சொல்லிச்சு? அவளை எவனோ ஒரு முட்டா பைய காதலிக்கிறானா. முட்டா பையன் என்ன சொல்லிச்சு? ஆமா. ஏன் தெரியுமா அவனை முட்டாள் நினைக்கிறாவ? அவன் மீராவை மட்டும்தான் காதலிக்கிறானா. ஏன் சார்? ஒருத்தையும் மட்டும் காதலிச்சா அவன் முட்டாள? ஆமா. ஒருத்தனுக்கு நிறைய காதலிகள் இருந்தா தான் இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அவன் மேல நல்லா காதல் வருமா. ஏன்னா அப்பதான் அவனுக்கு மதிப்பு அதிகமா. அப்படியா சார்? இந்த காலத்து பொண்ணுங்க மனசு அப்படி. ஒரு இடத்துல காதலி இருந்து பிரயோஜனம் இல்லையா. மலைக்கோட்டையில ஒரு காதலி, தெப்ப குளத்துல ஒரு காதலி, இப்படி வெவ்வேறு இடத்துல காதலிகள் இருந்தா தான் அவனை கல்யாணம் செய்துக்குவாங்களாம். காலம் அப்படி இருக்கு. மலைக்கோட்டையில ஒண்ணு, தெப்ப குளத்திலையும் ஒண்ணு வச்சுக்கோங்க. ஹாய் மீரா, என்ன நேரா போறேன்? உங்ககிட்ட நான் என்ன பேசுறேன் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன். இப்ப அதெல்லாம் பேச போறேன். அதான் அன்னைக்கே பேசிட்டீங்களே. உங்களை என்னவோ நினைச்சேன். கடைசியில் இவ்வளவுதானா? சிச்சே, நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. மிஸ்டர், பொய் சொல்லாம சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை காதலி? நிறைய காதலிகள். மலைக்கோட்டையில் அன்னைக்கு ஒரு பொண்ணு சந்திச்சது? மலைக்கோட்டை காதலி. அவளுக்கு என் மேல உசுறு. அப்ப தெப்பக்குளம்? தெப்பக்குளம் காதலி. அவ எப்போதும் என் பின்னாலேயே சுத்துவா. எனக்கு நிறைய காதலிகள் இருக்காங்க. நீ என்ன காதலிக்கிறியா? மீரா, 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 என்ன இது? சித்தப்பா, நான் அன்னைக்கு சொன்னேன் ரோமியோ ஜூலியட் ஆசாமி இவர்தான். நீங்க சொன்னதெல்லாம் கரெக்ட். இவருக்கு ஊர் பூரா காதலிகள் போல இருக்கு. இருக்கும் இருக்கும். நீங்க தான் சார் எங்கிட்ட. மீரா, நல்ல பையன் தான் பாவம். நல்ல பையனா? எந்த பொண்ணை பார்த்தாலும் காதலிப்பார் போல இருக்கு. அதை தானே சொல்லிக்கிறதுல பெருமை. ஐயோ மீரா, இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் பொய்யே. இனிமே சொல்ல போறது சேல. என்னோட பேசாதீங்க. ஐயோ இப்படி சொல்லிட்டு போயிட்டார. காதலிக்கிறியா நீ? என்ன சார் நீங்க இப்படி செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மலைக்கோட்டையும் தப்ப குளத்தையும் எங்கிட்டையும் மீராகிட்டையும் சொல்லி ரெண்டு பேரும் இப்படி மோத விடுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். நீ மீராவை தான் காதலிக்கிறேன். நீ ஏன் என்கிட்ட முதல்ல சொல்லல? சொல்ற அளவுக்கு நீங்க பெரிய மனுஷனா எனக்கு தோணல. இப்ப தெரியுதா? சார் தெரியுது. கோச்சிட்டு போறாட ஒரு வழிபடுது சார். நான் உனக்கு உதவி செய்யறேன். பதிலுக்கு நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன? மோகனுக்கும் பிரேமாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்தணும். அதுக்கு உதவி செய்யறியா? என்ன செய்யணும் சார்? சொல்லுங்க சார். மோகன் இந்த வீட்டை விட்டு விரட்டணும். அப்பதான் இந்த கல்யாணம் நிற்கும். அதுக்கு வழி செய்வியா? வீட்டை விட்டு சார், ஆபீஸ விட்டு விரட்டணும் சார். அவனை உங்க அண்ணாவை வச்சே அவனை விரட்டுறேன் சார் நானு. கரெக்ட். ஒரு ஆளு உருப்படாம போகணும்னா உங்ககிட்ட சொன்னா போறோம். சரி, எனக்கு பாரு, அந்த கல்யாணம் நிக்கட்டும். உன் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன்.